எஸ்ஆர்எம்பிஆர் குளோபல் ரயில்வேஸின் சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. பொன்முடிக்கு சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பு வெளியாகியுள்ள நிலையில் இது தொடர்பான கருத்துக்களை பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதியிடம் கேட்கலாம். வணக்கம் சார், பொன்முடிக்கு வழங்கப்பட்டுள்ள 3 ஆண்டு சிறை தண்டனை குறித்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? அரசியல்வாதிகளுக்கு, குறிப்பாக பொதுமக்களுடைய சொத்துக்களை, அரசின் சொத்துக்களை அபகரிக்க நினைப்பவர்களுக்கு உறுதியாக இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து தமிழகத்துல இந்த ஊழல் குற்றவாளிகள் தப்பித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றனர் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தீர்ப்பானது வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. அது மட்டுமல்ல, இந்த வழக்கில் அவருடைய மனைவிக்கும் சேர்த்து இந்த வழக்கில் ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருப்பது என்பது அனைத்து ஊழல் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், தவறு செய்தது அவர், ஆனால் சட்ட ரீதியாக அவருடைய குடும்பத்தினருக்கும், குறிப்பாக மனைவிக்கும் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருப்பது என்பது இனியாவது அரசியல்வாதிகள், அதிகாரிகள் தாங்கள் தவறு செய்யும் போது தங்களுடைய குடும்பங்களை நினைத்து பார்த்து எதையும் செய்ய வேண்டும் என்பது புரிய வேண்டும். மொத்தத்துல இந்த தீர்ப்பானது அகம்பாவத்திற்கும், ஆணவத்திற்கும், அகந்தைக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு சரியான தீர்ப்பாகத்தான் நான் கருதுகிறேன். தங்களுடைய கருத்துக்கு நன்றி நாராயண் திருப்பதி. மேலும் இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். வணக்கம் சார், பொன்முடி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்யும் நிலையில் அங்கு இந்த வழக்கின் தன்மை எப்படி இருக்கும் என்பது குறித்த கருத்தை பதிவு செய்யுங்க. மேல்முறையீடு இது பிரிவென்ஷன் அதாவது லஞ்ச தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்திருக்க வழக்கு. அதுல சாதாரணமாக ரொம்ப எளிதாக சுப்ரீம் கோர்ட் எந்த உத்தரவும் பிறப்பிப்பதில்லை. ஆனா இது சென்டென்ஸ் தானே, அவங்க ஜெயிலுக்கு போறத ஸ்டே பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவங்களுடைய வயது 2 பேருமே 70 வயது தாண்டியவர்கள். ஆனால் அவங்களுடைய வயதை கருத்தில் கொண்டு அவங்களுடைய மருத்துவ காரணங்களால் சுப்ரீம் கோர்ட்டும் நிறுத்தி வைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சாதாரணமாக அவர் எளிதாக பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வழக்குகளில் சுப்ரீம் கோர்ட் எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிப்பது கிடையாது. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தொடர்பான கருத்துக்களை அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமியிடம் கேட்கலாம். வணக்கம் சார், உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இல்ல, 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. பதவி பறிக்கப்பட்டிருக்குது. பறிக்கப்படல, ஆட்டோமேட்டிக்காட்டி அவர் சட்டப்படி இன்எலிஜிபிள் ஆகிறாரு. அதனால அது தகுதியற்றவர் ஆகிறாரு. இனிமேல் அவர் இதுல விடுதலையானா அவர் மீண்டும் எல்லா தகுதிகளும் அவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. விடுதலை ஆகாத வர அவரு 3 + 6 9 வருஷம் தேர்தலில் போட்டியிட முடியாது. இது ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்குல அவங்க கீழமை நீதிமன்றத்துல கன்விட்டானாங்க. அப்போது அவங்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமை தான் பொன்முடிக்கு இப்ப ஏற்பட்டிருக்கிறது. ஒரே வித்தியாசம், கீழ்கோர்ட்ல பொன்முடி விடுதலையானாரு. அப்பீல் கோர்ட்ல சிவமோட்டா ஒரு நீதியரசர் எடுத்து அதுல விசாரணையில தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு. சட்டத்துக்கு முன் ஜெயலலிதாவும் பொன்முடியும் சமமான இடத்துல இருக்கிறாங்க. ஜெயலலிதா ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டவங்க. அதற்கு பிறகு அவங்க அப்பீல்ல அவங்களுக்கு விடுதலை ஆச்சு. உச்ச நீதிமன்றத்துல அவங்க 37 எம்பிக்கள் பலமோடு இருந்தவங்க உச்ச நீதிமன்றத்துல அவங்க உயிரோடு இருக்கத்தோட அந்த வழக்கு வரல. அதுல சசிகலா அம்மையார் தண்டிக்கப்பட்டார்கள். இதுல உச்ச நீதிமன்றத்துல வழக்குல விடுதலையானா பொன்முடி மீண்டும் அரசியல் அரங்கத்துக்குள்ள பழைய மாதிரி எல்லா தகுதிகளையும் பெற்றவராக வருவார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் பொன்முடிக்கு இருக்கக்கூடிய அடுத்த வாய்ப்பு.